இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, உங்க ஜாதகம் இருக்கா? அது எதுக்கு சாமி? நீங்க ஜானகிக்கு நல்லா பார்த்து சொல்லுங்க, எனக்கு அது போதும். தனா, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஏய், எங்க போற? இரு, வந்துடுறேன். இல்லைங்கய்யா, உங்க ஜாதகமும் சில நேரங்கள்ல அவங்களுக்காக பேசும். உங்க ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டா அவங்க நிலைமையை நாம முழுசா தெரிஞ்சுக்கலாமே. எங்க பாத்துடலாமே. இந்தாங்க. ஓம் நம சிவாய. ஐயா, கண்டம் அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். ஐயோ, நான் நினைச்சது சரியாதான் இருக்கு. முருகா, நீதான் அவரை காப்பாத்தி கொடுக்கணும். ஐயா, என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு தீவிரமான உயிர்கண்டம் இருக்கு. அதிலிருந்து தப்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஐயா, எதனால அவருக்கு இந்த மாதிரி கண்டம் வந்திருக்கு? பிரசவமான ஒரு பொண்ணு தான் குழந்தைய ரகுராம் ஐயா கிட்ட கொடுத்து பாத்துக்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இவர் பாத்துக்க தவறிட்டாங்க. அதனால அந்த பொண்ணோட ஆத்மாதான் உங்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதோட கிரக நிலைகளும் சேரும் பட்சத்துல அது ரகுராம் ஐயாவோட உயிருக்கு கண்டமா மாறி நிக்குது. ஐயா, நீங்க அந்த அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திருந்தா உங்க குடும்பமே எனக்கு சுபிக்ஷமா இருந்திருக்கு. அந்த குழந்தை உங்களை விட்டு பிரிஞ்சு படாத பாடுபட்டு மேல வந்திருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணோட சாபம் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்கு. ஐயா, இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கா? இருக்குமா. பாலமுருகனும் பார்வதி தேவியும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிலையை செஞ்சு குழந்தை வேலப்பர் கோவில்ல தானமா கொடுங்க. உங்களுக்கு இனி நல்லதே நடக்கும்.